ஜல்லிக்கட்டுனா காலை, ஜூலியனா சண்டை. இல்ல அப்ப ஜல்லிக்கட்டுனா போராட்டம், ஜூலியோட திண்டாட்டம். என்னன்னு சொல்லிச்சுனால் ஜூலி வந்து விஜய்கிட்ட சொன்ன விஷயம் என்னடா, முதல்ல ஒரு காணொலி ஒன்று விட்டுருக்கா. என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காண்டா, நீ எந்த தொகுதியில் நிற்கிறியோ அந்த தொகுதியில் நானும் எதிராக நிற்பேன் அப்படி சொல்லியிருந்தா. எதிரா நிப்பேன்னு அவ சொல்லல. அப்ப அந்த தொகுதியில இறங்கி பிரச்சாரம் செய்வாங்களாம். பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு என்று அவங்க பிரச்சாரம் செய்வாங்களாம். நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் டேரா. நான் இறங்கி நின்று அங்க பிரச்சாரம் பண்ணுவேனே. விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து என்ன நடந்துச்சு சொன்னால், ஜோலி வந்து இன்னும் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறா. நேற்றைய தினம் நினைக்கிறேன். நீ வாரதுக்கு முன்னுக்கு இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன், வாடா இறங்கி செய்து பார்ப்போம் வாடா அப்படின்னு சொல்லி ஜோலி சொல்லியிருக்கா. அதுதான் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஹைலைட்ஸாக போய்கொண்டிருக்கிறது. வாடா அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் வந்து என்னத்துக்காக ஜூலிக்கும் விஜய்க்கும் இடையிலான ஒரு பிரச்சனை. என்னத்துக்கு இப்போ திடீரென்னு சொல்லி வெடிச்சதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இடையிலான நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கோம். அது மேடையில் நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க மாறி மாறி கட்சியில் அவங்களுக்குரிய கருத்துக்களை முன் வைப்பாங்க. அதுக்கு எதிர்கருத்துக்களை வந்து அடுத்தடுத்த கட்சிகள் வந்து முன் வச்சு கொண்டே இருப்பாங்க. அது வந்து கட்சிகளுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ தனிப்பட்ட ஒரு நபராக வந்து ஜூலி வந்து களமிறங்கி விஜய்க்கு எதிராக உனக்கு எதிராக தாண்டா நான் அப்படின்னு சொல்லியிருக்கா. உனக்கு எதிராக தாண்டா நான் சொல்லி இப்போ டிவிகேக்கு எதிரான்னு சொல்லி அவள் சொல்லலை. விஜய் உனக்கு எதிராக நான் அப்படி சொல்லி தான் சொல்லியிருக்கா. தனிப்பட்ட ரீதியாக தான் அவள் கதைச்சிருக்கா ஒழிய கட்சி சார்ந்து அவள் கதைக்கலை. இப்போ அப்படின்னு சொல்லினால் விஜய்க்கும் ஜூலிக்கும் இடையிலான என்ன பிரச்சனையாக இருக்கும், என்ன இதுக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருக்கும், எதுவும் படம் சம்பந்தமாக எதுவும் பிரச்சனை இருக்குமா அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. படம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறது வந்து வாய்ப்புகள் இல்லை. படம் சம்பந்தம் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. பர்சனலி நமக்கு தெரியாது. அப்ப அப்படின்னு இந்த நேரத்துல அவள் இந்த மாதிரி விஜய பேசணும்னு எனக்கு தெரியல. இல்லாட்டி இப்ப வந்து தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறதால விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்ன்றக்காக சொல்றாவா? சூழ்நிலையை கொடுப்போம் என்று இருக்கலாம்.